மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை பொடி தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டா கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடாய் நல்லா சூடு ஏறினோடனே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசை பொடிக்கு வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா வறுபடணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வறுபட்ட உடனே எள்ளு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து தோல் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை, எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே வந்து நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 100 கிராம் உளுந்து இருக்கும். நான் வந்து 1 கப்பு எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுபடணும். எந்த அளவுக்கு உளுந்து வந்து நல்லா நம்ம வறுபடுதோ அந்த அளவுக்கு தான் மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை பொடி வந்து. உளுந்து பாதி அளவுக்கு வறுந்த உடனே நான் ஒரு 15 வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா, உளுந்து எல்லாம் வந்து நல்லா பொன்வறுவலாக நல்லா வறுந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து வரமிளகா நல்லா 3/4 பாகத்துக்கு நல்லா வறுந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள்லாம் போடும் போது இந்த தோசை பொடி வந்து அவ்வளோ மணமாக இருக்கணும். பாருங்கள், உளுந்து வந்து நல்லா வறுந்து எப்படி கலர் வந்திருக்கு, இந்த மாதிரி கலர் மாறணும். வரமிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு சூடு நல்லா ஆறட்டுன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கருவேப்பிலை, வேர்க்கடலை, எள்ளு வந்து வறுத்தெடுத்தோம். அது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை, வேர்க்கடலை, எள்ளு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். வரமிளகாவும் உளுந்து வந்து மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், உளுந்து வரமிளகா வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மிக்சியில் மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 சுற்று போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப பவுட்ரு மாதிரி வந்து அரைக்கக்கூடாது. பாருங்கள், கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கருவேப்பிலை, வேர்க்கடலை, எள்ளு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சதுனால கலக்கும் போது அதனுடைய மனம் வந்து நமக்கு எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். தோசையில் இந்த பொடியை தூவிட்டு சாப்பிடும் போது நம்ம ஒரு தோசைன்றது 4 தோசை சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி தோசை. இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தோசைக்கல்ல வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை மேலே லேசாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச தோசை பொடியை வந்து இப்போ தோசை மேலே தூவிக்கலாம். எல்லா இடமும் இந்த தோசை பொடி வந்து படணும், அந்த அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து நமக்கு சட்னியே தேவையில்லை. இந்த பொடியோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லெண்ணெய் விட்டு தோசை செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சைட்லெல்லாம் ஓரத்தில் லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக நல்லா தோசை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். திருப்பி போடக்கூடாது. நம்ம அதனால தான் ஸ்டவ் கம்மி வச்சு நல்லா கலராக வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிட்டோம். பாருங்கள், எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு தோசை வந்து பொடி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்டு இருக்கிற பொருள் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பொடி செஞ்சுட்டு பொடி தோசை செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் வந்து பொடி தோசை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.